ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் ஆட்கள் சேர்ப்பு 2024 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் படிவம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே ஈஸியாக போகலாம், இந்த வேலைவாய்ப்பில் என்னென்னா சுழிவு நிலுவைகள் இருக்குது, எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் வந்து நிறையா பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அதிகபட்சமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இதோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஷேர் நீங்கள் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம். இந்த உதவியாளர் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும் என்ன சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கெல்லாம் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேஜில் இருக்குது, இது எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு அருமையான வேலைவாய்ப்பு, இதுக்கு வந்து தவற விட்டுறாதீங்க. முழுசாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க. அது விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை கீழ், அதாவது வருவாய்த்துறை கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காலி பணியிடங்கள் உள்ளது. கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு, கிராம உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வேலைவாய்ப்பு, கிராம உதவியாளர். அடுத்தது கிராம உதவியாளர்னு சொல்லிட்டு மறுபடி பணியிடங்களுக்கான ஆட்கள் சேர்ப்பு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும். கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள் VOS கீழ் பணியாற்றுகிறார்கள். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா VO அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு VOவோட கீழே வந்து பணியாற்றுறாங்க. அதுமாரி நிறையா வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா ஆட்கள் வந்து நிலம் அளக்கிறதுக்கு கட்டாயமாக 2-3 பேர் தேவைப்படும். இப்போ பொதுவாகவே நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சர்வே அளக்கிறீங்க அப்படின்னாலே அங்கே நிலம் அளப்பவர் ஒருத்தர் வேணும், கணக்காளர் ஒருத்தர் வேணும், அதை மேற்பார்வையாளர் தான் VO. மொத்தம் 2 பேர் வேணும், VO சேர்த்து 3 பேர் வேணும். ஆனால் இப்போ இருக்கிறது VO மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பிரச்சனை நிறையா இடத்துல போயிட்டு இருக்கு. இங்கே இவங்க சொல்லலைனாலுமே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்க கிராம நிதிகளை மேற்பார்வை செய்தல் இதை நான் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த மேற்பார்வை வந்து VO தான். நில வருவாய் பதிவேடுகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணிகளுக்கான அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறத தெளிவாக வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இது கிடைத்தவுடன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் கிராம உதவியாளர்களுக்கு காலி பணியிடங்கள், சம்பளம், கல்வி தகுதி, தேர்வு செய்யும் முறை மற்றும் தமிழ்நாடு கிராம உதவியாளருக்கான ஆன்லைன் விண்ணப்ப படிவம் இணைப்பு பற்றி விவரங்கள் புதுப்பிக்கப்படும். அதாவது அரசு தரப்புலேருந்து ஏதாச்சும் திடீர் அறிவிப்பு வந்தது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து அறிவிப்போம் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அறிவிப்பு வெளியாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு வில்லேஜ் உதவியாளர் ஆட்கள் சேர்ப்பு 2024 கிராம உதவியாளர் பணி விண்ணப்ப படிவம் 2024 பதவியின் பெயர் கிராம உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2300 சம்திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. இதை அதிகப்படுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 2300 சொல்லியிருக்காங்களா, நோட்டிஃபிகேஷன் வரக்குள்ள 4000 கூட அதிகரிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற வேக்கண்ட் நிறையா இருக்குது. இது எல்லாமே அங்கே இருக்கீங்க உதவியாளர் சொல்லிட்டு நிறையா பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில இடத்தெல்லாம் இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகாமையே, அதாவது
பணி வயது முடிஞ்சிருக்கும், ஆனால் இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்க மாட்டாங்க. இன்னும் பணியிலேயே வந்து செஞ்சுக்கிட்டு அதே பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடாது. அதெல்லாம் உடனே வந்து இது பண்ணிவிட்டு உடனே நாங்கள் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு கொண்டுட்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா 2300 4300 கூட ஆகலாம், இல்லைனா 5300 கூட ஆகலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்த உடனே உங்களுக்கு மறுபடியும் ஒரு புதுசாக பார்க்குற மாரி இருக்கும். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே நாங்கள் வியூவோ ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு துறையில் கேட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இது வந்து எங்களுக்கு வந்து இது வந்து சொல்லணும் அப்படிங்கிற பெனிஃபிட் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நாங்கள் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் முன்கூட்டியே ஒரு அறிவிப்பு கொடுத்தாதான், ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்படுற ஃபேமிலிகள் குடும்பங்கள் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணணும், என்னென்ன பண்ணால் என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு முயற்சி பிஎஸ் எடுப்பாங்க, போய் பார்ப்பாங்க, ஒரு பணம் ரெடி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. அதாவது அப்ளிகேஷன் போடுறதுக்கு பணம் வேணும்ல, அந்த வேலைக்கெல்லாம் போய் கூட ஏதோ ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து முன்கூட்டியே நாங்கள் வந்து பதிவிடுறது. தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் மினிமம் ஒரு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சம்பள விவரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் போக 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 இம்ப்ரூவ்மெண்ட் அலவன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 35,000 ரூபாய் சம்திங் கொண்டு போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்துவாங்க. இதுதான் வந்து ஒரு சம்பள விவரம். இது வந்து வேலையிடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே இந்த வேலைவாய்ப்பு அவைலபிளாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதுமே விஓ ஆஃபீஸ் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஓஓ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதான் வந்து கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழில். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே இது தேர்வு செய்யும் முறை எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தேர்வு நடக்கும், நேர்காணல் நடக்கும். தேர்வு அப்படின்னா இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்காணல், இன்டர்வியூ, எக்ஸாம் இதெல்லாம் ஒரே மாதிரி நடக்கும். இது வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே இது ஃப்ரீ பாஸ் சொல்கிறேன். ஏன்னா அது ஃப்ரீ பாஸ் சொல்லணும் அப்படின்னாலே ஒரு 10 நிமிஷம் தேவைப்படும். இப்போயே வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நான் இன்னொரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். தேர்வு இருக்கும், நேர்காணல் இருக்கும். பதிவு தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வரவில்லை, கட்டாயமாக வரும், அப்டேட் பண்ணுவாங்க. நான் 1 by 1 அறிவிப்பேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை, அதுக்கு கீழே தான் இது வந்து வரும். இது அதிகாரப்பூர்வ இணையதளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் சொல்லிட்டு ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு, விஓஓ அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு 2024 மாவட்ட வாரியாக காலி பணியிடங்களை பட்டியல் வந்து அறிவிச்சிருக்காங்க. தஞ்சாவூரில் 305, மதுரையில் 155, திருவள்ளூரில் 151, ஈரோட்டில் 141, சேலத்தில் 105, காஞ்சிபுரத்தில் 109, திருவண்ணாமலையில் 103, திருப்பூரில் 102, திருச்சியில் 104, செங்கல்பட்டில் 41, கோவையில் 61, கடலூரில் 66, நாகப்பட்டினத்தில் 67, நாமக்கல்லில் 68, திருவாரூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 139, தூத்துக்குடியில் 77, சிவகங்கையில் 46, அடுத்து திருநெல்வேலியில் 45, விழுப்புரமில் 31, வேலூரில் 30, தருமபுரியில் 39, கிருஷ்ணகிரியில் 33, திருப்பத்தூரில் 32, திண்டுக்கல்லில் 29, ராமநாதபுரத்தில் 29, பெரம்பலூரில் 21, மயிலாடுதுறையில் 13, ராணிப்பேட்டையில் 43, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகரில் 38, தென்காசியில் 18. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு காலி பணியிடங்கள், இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள். இதில் எந்தெந்த மாவட்டங்கள் விட்டு போயிருக்கோம் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுக்கு டீட்டெயில் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு உடனே கமெண்டில் நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம். எந்தெந்த மாவட்டம் விட்டு போயிருக்கோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த மாவட்டத்துக்குலாம் நான் 1 by 1 அப்டேட் கொடுப்பேன். விட்டு போன மாவட்டங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், எஸ்டி, விதவி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க எம்பிசி சமூகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச வயது 21, அதிகபட்ச வயது 37.
அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எம்பிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் எல்லாமே அடக்குவாங்க. அதேமாதிரி 21-34 மற்றவர்கள் ஆதி திராவிடர் இதில் வரைங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அருந்ததிய பட்டியல், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக பிற்படுத்தப்பட்டோர், அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 34 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பிற ஜாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 32 வரைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு. சம்பள உயரம் பார்த்துருப்பீங்க. அங்கேயே 11 ஸ்டார்டிங்கு 35 சொல்லியிருக்காங்க. 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுங்கிறாங்க. தமிழ் வழி எழுத படிக்க தெரிந்தாலே போதும். அதாவது தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கிராம உதவியாளர் தேர்வு செய்யும் முறை. கிராம உதவியாளர் பதவிக்கு தேர்வு செய்யும் எழுத்து தேர்வு தொடர்ந்து நேர்காணல் தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுங்கிறத சொல்லியிருக்காங்க. நேர்காணலே தனியாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவணம் சரிபார்ப்பு, எழுத்து தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மதிப்பெண் எண் வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா தான் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான தகவலையுமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இலவசமான முறையில் நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் கையால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு இலவசமான முறையில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குண்டான முயற்சியில் நாங்கள் ஏகப்பட்ட முயற்சியை நாங்கள் ஈடுபட்டிருப்போம். இன்னும் ஈடுபடுவோம் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அழுத்த திருத்தமாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.